வணக்கம். மேத்தமெட்டிக் tingkatan 1 bab 4 nisbah kadar dan kadaran part 2 வீடியோல இருக்கும். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது நிஸ்பா செத்தாரு. செத்தாரு அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா இது வந்து சமமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதாவது சேமா இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த 2 நிஸ்பா இல்லைன்னா ஒரு 3 நிஸ்பா வந்து சேமா இருக்கு அப்படின்றதான் வந்துட்டு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இங்க உள்ள பிக்சர்ஸ் பாருங்க. ஸோ இது வந்து பெச்சாகன்ல எழுதலாம். ஸோ பெச்சாகன்ல எழுதும் போது வந்துட்டு 2ல் ஒரு பாகம், 4ல் 2 பாகம், இது வந்துட்டு 12 இருக்கு. ஸோ 12ல் 6 பாகம் அப்படின்னு எடுத்து எழுதலாம். ஸோ இந்த கீழே உள்ள இது வந்து எத்தனை பாகங்களா பிரிச்சிருக்காங்க, மேல உள்ள எண் வந்துட்டு கவசன் பர்லோரேவோ இல்லை கவசன் பர்வார்னவோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். ஸோ அந்த வந்து பாகியம் எடுத்து எழுதுறோம். சரி, பார்க்கும்போது இங்க வந்து பாதி இருக்கு. ஸோ 1 வந்து மேலே வந்துருச்சு. இங்க 2 பாகங்கள் வண்ணமிட்டிருக்காங்க, 2. இங்க வந்து 6 பாகங்கள் இருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியும், இது வந்து பெச்சஹான். ஓகேவா? ஸோ இந்த பெச்சஹான் இதெல்லாம் வந்து சமமா இருக்கா அப்படின்ட்டு தான் வந்து நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ இதை கற்றுக்கிறதுக்கு வந்து நம்ம டாராப்பும் பஹாகியும் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அவ்வளவுதான். ஸோ இது வந்து பிக்சர்ஸ் நீங்கள் பார்க்கும்போதே வந்து உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் இதெல்லாம் சேமான சைஸில் இருக்குது அப்படின்னு. அதாவது இங்கே ஒரு ஃபுல் ரவுண்ட் ஷேப் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து பாதி வந்து வண்ணமிட்டிருக்கு. சரியா? அதே போல் இங்கே வந்துட்டு ஒரு ஃபுல் இருக்குது. அதில் 4 பாகமாக பிரிச்சிருக்காங்க. இருந்தாலும் அதே பாதி தான் வந்துட்டு வர்ணம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதே போல் இந்த லாஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா 12 பாகமாக இருந்தாலும் பாதி தான் வந்துட்டு வர்ணமிட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து சமமான அளவில் தான் இருக்குது. ஸோ இது வந்துட்டு நம்பர்ஸ் மட்டும் கொடுக்கும்போது எப்படி நீங்கள் செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம வீடியோவில் அடுத்தடுத்த கேள்விகள் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டாராப்போ இல்லை பஹாகியோ சூஸ் பண்ணி இதை செஞ்சு பார்ப்போம். ஸோ 1லேருந்து 2க்கு போகிறதுக்கு நம்ம சத்து டாரா டூ பண்ணோம்னா 2 2ன்னு வரும். அதே போல் கீழே உள்ள எண்ணையும் ஒரே எண்ணால் தான் பெருக்கணும் இல்லைன்னா வகுக்கணும். ஸோ 2 4 அதே எண் வரும்போது ஸோ இது வந்து சித்தாறு அப்படின்னு கணக்கு பண்ணுறோம். அதே போல் இங்கே பாருங்கள், 2லேருந்து 6 போகிறதுக்கு 2 6ன்னு சொல்லி எழுதலாம். அதே போல் 4 3 12ன்னு சொல்லி வரும். நான் முதல் எண்ணையும் கடைசி எண்ணையும் செஞ்சால் கூட இதே வழிமுறை தான் வரும். பாருங்கள், இது வந்து 6ஆல் பெருக்கினா 1 6 6, அதே போல் 2 6 12. ஸோ இது வந்து பெருக்கல் வழிமுறையில் நான் வந்து பண்ணியிருக்கேன். அதே வந்து வகுத்துலையும் செய்யலாம். வகுத்தில் செய்யும் போது பார்த்தீங்கன்னாக்கா பெரிய எண்ணிலேருந்து சிறிய எண்ணுக்கு போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்படி போகுது. அதாவது பஹாகி தீக்க பண்ணிங்கனாக்கா விடை வந்து 2 வரும். அதே போல் 12 வந்துட்டு பஹாகி தீக்க பண்ணிங்கன்னா 4 வரும். ஓகேவா? ஸோ செய்த அதே இதுதான் இங்கே பண்ணிங்கனாக்கா விடை வந்துட்டு 2 வரும். ஓகேவா? ஸோ இவ்வளோதான் வந்து நிஸ்பாசத்தாரால இருக்கு. ஸோ பிக்சர்ஸ் உள்ள நிஸ்பாசத்தாரா பார்த்துட்டோம். எண்கள் உள்ளதை வந்து அடுத்தது பார்க்குறோம். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், கேள்விகள் வந்து இப்படி தான் கேட்பாங்க. மனுக்கா நிஸ்பா என் சித்தாரிடுங்க. அவங்க ஒரு நம்பரை கொடுத்துருப்பாங்க, வேறு சில எண்களையும் கொடுத்துருப்பாங்க நிஸ்பாங்களை. ஸோ இந்த நிஸ்பாவும் இந்த நிஸ்பாவும் சித்தாராவா சேம் ஆயிருக்கா அப்படின்னு தான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்ம முதல்ல வந்து எடுத்து எழுதிக்கலாம். ஸோ 27 45 இருக்குது, அப்புறம் 9 15 இருக்குது. ஸோ நம்ம வந்து பஹாகி இல்லைன்னா டாராப் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து நான் பஹாகி பண்ண போகிறேன். ஸோ 27 பஹாகி சிமிலான் பண்ணோம்னாக்கா விடை வந்து தீக வரும். ஓகே. அதே போல் 45 பஹாகி நீம பிளாஸ் பண்ணாலும் விடை வந்து தீக வரும். ஸோ 3 3 அப்படின்னு வரும்போது இது வந்து இய அப்படின்னு நம்ம எழுதுவோம். ஸோ நிஸ்பா இனி சித்தாரிடுங்க நிஸ்பா இனி, அவ்வளோதான். அதே போல் 5 3 இருக்குது. ஸோ இதே தான் செய்ய போகிறோம். 27 45 கீழே 5 3 எடுத்து எழுதுகிறோம். ஸோ 27லேருந்து 5க்கு போக முடியுமா, எந்த வாய்ப்பாடை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிக்கலாம். அப்படி யோசிக்க முடியலனாக்கா நீங்கள் கால்குலேட்டர் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கால்குலேட்டர் எடுத்து யூஸ் பண்ணும்போது இது பெச்சஹானில் வரும். அதாவது 27 பஹகி லீமோ பண்ணிங்கனாக்கா அது லீமோ பொற்புலுஹான் அம்பாட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் வரும் பொற்புலுஹானில். பொற்புலுஹான் வரனால நம்ம வந்து அடுத்த செட் செய்ய போகிறோம். கண்டிப்பாக 45 பஹகி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வந்துட்டு இந்த எண் வந்து கடைசியாக வர விடை வந்து சேமாக இருக்கணும். ஸோ 45 பாகி தீக்க பண்ணும்போது விடை வந்து லீமோ பிளாஸ் வருது. ஸோ இது வந்து சேமாக இல்லை, அதனால வந்து இன்னி தீடா சித்தாரு. ஓகே, இந்த அளவும் இந்த அளவும் வந்து சேமாக இல்லை அப்படின்னு தான் எழுதுறோம். அதே போல் லீமோ புளோம்பாட் இருக்கு, இதை பார்ப்போம். லீமோ புளோம்பாட் சிம்லாம் புளோ. ஸோ இதை பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரிஜினல் நம்பர் வந்து சின்னதாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து பெரிய எண்லேருந்து சின்ன எண்ணுக்கு இப்போ எடுத்துகிட்டு போகிறோம்.
அப்போ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பெரிய எண்லேருந்து சின்ன எண்ணை பாக்கி பண்ணிங்கன்னா விடை வந்து 2 வரும். அதே போல் இங்கே என்ன செய்கிறோமோ அதே தான் இங்கேயும் செய்யணும். ஸோ 90 வந்துட்டு பாகி பாப்புலோ லீமா பண்ணாலும் விடை வந்து 2 வரும். ஸோ சேமாக இருக்குது. ஸோ இதுவும் வந்துட்டு சித்தாறு, விடை வந்து ஏ. கடைசியாக வந்துட்டு பெச்சஹான் கொடுத்துருக்காங்க. ஸோ பெச்சஹான் கொடுக்கும்போது நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் செய்ய வேண்டியது இருக்குது. ஸோ அதை செய்வோம். ஸோ நான் வந்து delete பண்ண போகிற இந்த இடத்த. ஓகே, ஸோ பெச்சஹான் பார்ப்போம். அதாவது 27 பாப்புலோ லீமா இருக்குது. பெச்சஹான் பார்த்தீங்கன்னா setengah, இங்கே வந்து 5/6 இருக்குது. ஸோ இந்த 27வும் setengahவும் சேம் ஆகிருக்கா? ஓகே, அதே போல் 45வும் இதுவும் வந்து சேமான அளவில் இருக்கா அப்படின்னு தான் கவனிக்க போகிறோம். ஸோ இது எப்படி செய்யலாம்னாப்பா, 27 bahagi, ஸ்டில் bahagi யூஸ் பண்ணலாம். பெச்சஹானை வந்து எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ பெச்சஹான் பாகி பண்ணும்போது நம்மளோட அடுத்த ஸ்டெப் வந்து யூஸ்வலி அதை டாராப்க்கு மாத்திரதா இருக்கும். ஸோ டாராப்க்கு மாற்றும் போது இந்த 2 பாகங்களையும் வந்து நம்ம மாற்றி எடுத்து எழுதுவோம். ஸோ இந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த ஒன்று வந்து இங்கே வேல்யூ இல்லை, அதனால அதை வந்து நம்ம லெட் கோ பண்ணிடலாம். ஸோ 27 டாராப் dengan 2 பண்ணோம்னா 54 வரும். அதே போல் அடுத்த எண் பாருங்க, 45 bahagi 5/6, அதை மாற்றி எடுத்து எழுதுறோம். சாரி, இது வந்து bahagi வந்து டாராப் எடுத்து எழுதுறோம். ஸோ மேலே 6 கீழே 5 வந்துடும். ஸோ இங்கே ஒன்றும் இல்லாத வச்சு நீங்கள் வந்து இதை கல்குலேட் பண்ணி ஆகணும். ஸோ 1 5 5 9 5 45. ஸோ 9 விடை வந்து 54 தான் வரும். ஸோ இதுவும் சேமாக இருக்கிறனால இந்த பெச்சஹானும் இந்த எண்ணும் வந்துட்டு சித்தாராவா இருக்கு. ஓகேவா? இப்படி தான் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகே, அடுத்த கேள்வியை பார்ப்போம். இந்த கேள்வியில் வந்து அதே கேள்வி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மணக்க நிஸ்பாயம் சித்தாரடுங்க. இங்கே வந்து இப்போ 3 எண்கள் இருக்குது. 3 எண்களுக்கு இங்கே வந்து 4 எண்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர்ஸ் இருக்குது, பெச்சான் பர்புலுஹான் எல்லாமே இருக்குது. ஸோ பார்ப்போமே ஒன்று ஒன்றா. ஸோ 18, 24, 45. ஸோ இது வந்து 3, 4 செம்பிரானிக்கு எழுதுகிறோம். ஸோ மறுபடியும் பெரியதுலேருந்து சின்னதுக்கு போகிறோம். ஸோ நம்ம வந்து பாக்கி பண்ணி பார்க்கலாம். 18 3 பண்ணோம்னா 4 வரும். 24 பண்ணிங்கனாக்கா இந்த எண்ணையும் இந்த எண்ணையும் பாக்கி பண்ணுறோம். அதே போல் இந்த எண்ணையும் இந்த எண்ணையும் பாக்கி பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா நாம் வந்துடும். 45 பாகி சிம்பிளான் பண்ணிங்கனாக்கா இது வந்துட்டு 6 வரல பாருங்களேன். இது வந்து லீமை தான் வருது. ஓகே, 9 5 45 தான் வரும். ஓகேவா? ஸோ இது வந்து வேறு மாதிரி இருக்கிறனால இது வந்து தீடா சித்தாறு அப்படின்னு எடுத்து எழுதிடுவோம். ஓகே, இரண்டாவது எண் பார்ப்போம். அதே தான் 18 24 45 36 48 90. ஓகே, ஸோ இது பாருங்கள், இப்போ மேலே வந்து சின்ன எண், கீழே வந்து பெரிய எண் இருக்குது. ஸோ நம்ம வந்து மாற்றி எடுத்து எழுதிடும். இங்கேருந்து இப்படி போவோம். ஓகேவா? ஸோ திகப்லோனா பஹகி 18. இதை பண்ணோம்னாக்கா நம்மளுக்கு வந்து விடை 2 வரும். அதே போல் 48 இந்த எண், பஹகி dengan 24 இங்கே உள்ள எண், இதை பண்ணாலும் விடை வந்து 2 வரும். கடைசியாக 90 பஹகி dengan 45 பண்ணாலும் விடை வந்து 2 தான் வரும். ஸோ எல்லாம் சேமாக இருக்கிறனால, இந்த பாக்கி பண்ணுற எல்லா எண்களும் சேமாக இருக்கிறனால இது வந்து ஏ. ஓகே, சித்தாரை dengan நம்போ இனி இஸ்பா இனி அப்படின்னு வந்துடும். ஓகே, அடுத்து வந்து பர்புலுஹான் இருக்குது. ஸோ பர்புலுஹான் இருக்கனால இது கஷ்டம் அப்படின்னு இல்லை, கால்குலேட்டரை வந்து நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம். ஓகே, மறுபடியும் அதே எடுத்த எண்களை பார்த்துக்குவோம். ஸோ 0/8 1/5. ஸோ இது வந்து நான் எழுதுறனால தான் வந்துட்டு எழுதுறேன். கால்குலேட்டரை நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி எழுதியிருக்க தேவையில்லை. ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த கால்குலேஷன் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு விடை வந்துடும். இது வந்துட்டு கத்தாஸ் 2ல் உங்களுக்கு வந்து சலன் கஜை கேட்டிருந்தாங்கன்னா இந்த மாதிரி செய்யலாம். அப்படி இல்லை கத்தா சத்துல வந்து ஜஸ்ட் ஏபிசிடி அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கனாக்கா ஜஸ்ட் கால்குலேட்டரை டக்குன்னு எழுதி ஆன்சர் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இது வரும்போது நம்ம வந்து பஹகி தான் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ 18 பஹகி 0/6. இது பண்ணும்போது விடை வந்து 30 வரும். ஓகே, அதே போல் 24 பஹகி 0/8. இதை பண்ணாலும் வந்துட்டு விடை 30 வரும். கடைசியாக 45 பஹகி 1/5 பண்ணாலும் விடை வந்து 30 தான் வரும். ஸோ எல்லாம் சேமாக இருக்கனால இதையும் ஏ அப்படின்னு தான் போடுறோம். ஓகே, கடைசியாக வந்துட்டு நம்மளுக்கு பெச்சஹான் இருக்கு. இதை பாருங்க. ஓகே, பெச்சஹான் வந்து 2 லீமா இருக்குது, அப்புறம் வந்து 8 15 இருக்குது, அப்புறம் வந்து 1 இருக்குது.
ஸோ இதை முதல் செஞ்ச அதே வழிமுறையில் தான் நம்ம இப்போ செய்கிறோம். முதல்ல வந்து இதை எடுத்துக்கலாம். 8 plus bahagi 2/5. ஸோ பஹாகியை வந்துட்டு தாராப்பா மாற்றிட்டா இது ரெண்டத்தையும் மாற்றி எடுத்து எழுதிக்கணும். ஸோ 2 9 2 18. ஸோ 9 5 45. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 24 இருக்கு. 24 bahagi 8/15. மறுபடியும் வந்து டாராப்க்கு மாற்றுறோம். ஸோ எண்களை வந்து மாற்றி எழுதிக்கணும். 15 கீழே 8. 8 8. 8ஆம் வாய்ப்பாடு பார்த்தீங்கன்னாக்கா 3 8 24 வந்துடும். ஸோ 3 15 45. இப்போ 2 எண்கள் ஒரே மாதிரி வந்துருச்சு. கடைசி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பச்சைஹான்ல இல்லை, அது நம்ம பொண்ணும் இருக்கு. இது வந்து ரொம்ப சுலபம். 45 bahagi 1 அப்படின்னு பார்த்தோம்னாக்கா விடை வந்து 45 தான் வரும். ஓகேவா? இதை நீங்கள் கால்குலேட்டர் கூட போட தேவையில்லை. ஸோ எல்லாம் சேமா இருக்கிறதுனால இந்த எண்ணும் இந்த நிஸ்பாவும் இந்த நிஸ்பாவும் சேமா இருக்கு சத்தாரு அப்படின்னு சொல்லி எழுதிடலாம். ஓகேவா? அடுத்த கேள்வி, இந்த மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ சொன்ன மாதிரி தான் நீங்க பிக்சர் பாருங்க. ஸோ இங்க வந்துட்டு 1 2 3 3 பாகியம் இருக்கு. அதுல ஒரு காசன் வந்து லோரே பண்ணியிருக்காங்க. சரியா? இங்க பாத்தீங்கன்னாக்கா 1 2 3 4 5 6 இருக்கு. 6 bahagianல வந்து 2 kasan berlore பண்ணியிருக்காங்க. ஆனா எல்லாம் தெளிவா பாத்தீங்கன்னாக்கா இது ரெண்டுமே சேம் தான். ஸோ இது வந்து சித்தாரு அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஓகேவா? அப்படி உங்களுக்கு கன்ஃபியூசிங்கா இருந்துச்சுன்னா திரும்பவும் நீங்க செஞ்சு பார்க்கலாம். 1 darab 2 2 3 darab 2. ஸோ டாராப் பண்ற அந்த எண்ணோ இல்ல பஹாகி பண்ற எண்ணோ வந்து சேமா இருந்தாக்கா இது வந்து சித்தாரு. அதே போல இந்த 3 பிக்சர்ஸை பாருங்க. இந்த 3 பிக்சர்ஸ்ல வந்துட்டு இங்க வந்துட்டு 3/8. ஓகே, அப்புறம் இது வந்து நீங்க கணக்கு பண்ணீங்கன்னாக்கா 1 2 3 4 5 6 இருக்கு. ஸோ மேல 6, அடுத்தது 11 12 13 14 15 16. ஓகேவா? அண்ட் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா இதுல நிறைய இருக்குது. ஸோ நீங்க பொதுவாக கணக்கு பண்ணீங்கன்னாக்கா இந்த எண் வரும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து சேமா இருக்கா அப்படின்னு தான் நான் வந்து பார்க்க போறோம். ஸோ 3லேருந்து 6க்கு போறோம்னாக்கா டாராப் டூவை பண்ணுவோம். ஓகே, 3 2 6. அதே மாதிரி 8 டாராப் டூவை பண்ணா 16 வந்துடும். ஸோ இது ரெண்டும் சேமா இருக்கு. ஓகேவா? ஸோ இது ரெண்டும் வந்து சேமா இருக்கு. ஸோ இதுவும் எதுவும் சேமா இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம டைரக்டா இந்த இதுவும் பார்க்கலாம், இங்க இருந்து இங்கேயும் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ எது உங்களுக்கு சின்னங்கா இருக்கோ அதை பண்ணி பார்த்துட்டு வந்துச்சுனாக்கா அதெல்லாம் சித்தாரா அப்படின்னு சொல்லி தான் எழுதுவோம். ஸோ 8 3 24 கரெக்டா? அதே போல 3 3 9. ஓகேவா? ஸோ மறுபடியும் இந்த எண்கள் வந்து சேமா இருக்கனால இது எல்லாமே வந்து சித்தாரு, இந்த பிச்சான் எல்லாமே வந்து சித்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்ததாக வந்துட்டு சொலாம்பர் மசாலா பார்க்க போறோம். இப்போ வந்து எழுத்தாக எழுதியிருப்பாங்க. ஸோ நீங்க வந்து நிஸ்பாவை நீங்களே தந்துக்கான் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க கேட்ட கேள்விக்கு ஆன்சர் கொடுக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா Puan Habibah mencampurkan 4 cawan cuka dengan 8 cawan air untuk memperoleh cecair pembersih semula jadi bagi tingkap kacanya. அதாவது இந்த சுக்கா அப்படின்றதையும் அயரையும் வந்துட்டு சம்பர் பண்ணாக்கா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு திங்காப் கழுவுறதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குது. ஓகேவா? அதாவது அந்த லிக்விட் மாதிரி உள்ள சொல்யூஷன் கிடைக்குது. ஸோ kenal pasti dan tentukan 2 nisbah setara yang mungkin bagi cecair pembersih ini. ஸோ இதோட நிஸ்பா பார்த்தோம்னாக்கா 4 cawan cuka நிஸ்பா 8 cawan air. ஸோ இதுதான் நம்ம வந்து kenal pasti பண்ணிட்டோம். ஸோ இதுலேருந்து வந்துட்டு நம்மளுக்கு 2 நிஸ்பா சித்தாரை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? டாராப்பும் பஹாகியும் யூஸ் பண்றதுதான். ஸோ இந்த மாதிரி நீங்க சொந்தமா வந்துட்டு நிஸ்பா சித்தாரை இது பண்ணும்போது சிறிய எண்களை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெரிய எண்களை யூஸ் பண்ண வேண்டாம். ஓகேவா? ஸோ 10க்குள்ளார எண்கள் எது வேணாலும் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அன்லஸ் அது வந்துட்டு பர் பொலுஹான் இல்லைன்னா பச்சான்ல கொடுத்துருந்தா நீங்க பெரிய எண்களை யூஸ் பண்ண சான்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து 4 8, அதனால வந்துட்டு நம்ம லெட்ஸே வந்துட்டு டாரா டூவோ பண்றோம்னு வச்சுக்கோமே. ஸோ 4 2 8. அதே போல 8 2ஆல் டாரா பண்ணீங்கன்னா 8 2 16 வரும். ஸோ இது வந்து 2 தான் டாரா பண்ணுமா அப்படின்னு கேட்டோம்னா இல்லை, நீங்க எந்த நம்பர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸே வந்துட்டு கம்பேர்லா பண்றதுக்கு நீங்க வந்து 10ஆல் டாரா பண்றீங்க. ஸோ 4 10 40. ஓகேவா? அதே போல இந்த 8ஐயும் 10ஆல் டாரா பண்ணா 80 வரும். ஸோ இந்த நீங்க டாரா பண்ற எண்ணோ இல்ல பாகி பண்ற எண்ணோ வந்து ஒரே மாதிரியா இருக்கணும் அந்த 2 எண்களுக்கும். அப்பதான் வந்து அது நிஸ்பா சித்தாராவா மாறும். ஸோ இப்போ இது ஒரு நிஸ்பா சித்தாரா, இதுவும் ஒரு நிஸ்பா சித்தாரா. ஸோ 2 நிஸ்பா சித்தாரா வந்துருச்சு. ஒருவேளை வந்து உங்களுக்கு பஹாகி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா அதே போலதான். ஸோ பஹாகி வந்து பாத்துக்கிங்கன்னா 4 8 வந்து எந்த வாய்ப்பாடுல இருக்கும் நீங்க பாத்துக்கணும். ஸோ 2ஆம் வாய்ப்பாடுல இருக்கும். சாரி, பஹாகி டூ.
ஸோ பாகி டூ பண்ணோம்னா டூவு எம்பாட்னு வரும். ஸோ இதுவும் ஒரு செத்தார தான். அதே போல் இது வந்து பாகி எம்பாட்டும் நீங்கள் பண்ணலாம். ஸோ பாகி எம்பாட் பண்ணும்போது சத்து டூவு அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு எம்பாட் லப்பானோட நிஸ்பா செத்தார தான். ஓகேவா? ஸோ டாரா பண்ணும்போது நீங்கள் எந்த எண்கள் வேணாலும் டாரா பண்ணிக்கலாம். பஹகி பண்ணும்போது நீங்கள் வாய்ப்பாடு கொஞ்சம் பார்த்துக்கணும் எதில் வருது அப்படின்னு. ஓகேவா? ஸோ இதே மாதிரி இன்னொரு கேள்வி பார்ப்போம். Di sebuah tapak pembinaan, seorang pekerja menyediakan konkrit untuk asas sokongan bangunan. ஸோ ஒரு கட்டுமான பகுதியில் வந்துட்டு அவங்க வந்து கான்கிரீட் ரெடி பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா 10 bagian simen dengan 20 bagian pasir dan 30 bagian batu kelikir. ஸோ 10 சிமெண்ட் இருக்கு, 20 வந்து பசேர் இருக்கு, அப்புறம் கடைசியாக வந்து 30 பாகியன் பத்து இருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம கண்ணால் பஸ்தி பண்ணிட்டோம். இப்போ மறுபடியும் வந்து தந்துக்கான் டூவ நிஸ்பா சித்தாரன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மறுபடியும் பஹாகி இல்லைன்னா டராப் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் லட்ஸே டராப் டூவ பண்ணுறீங்கன்னா ஓகே. ஸோ 10 டராப் டூவ வந்துட்டு டோப்ளோ, டோப்ளோ டராப் டூவ 40, 30 டராப் டூவ 40. ஸோ இது வந்து உங்களோட ஒரு நிஸ்பா சித்தார. ஓகேவா? இரண்டாவது நிஸ்பா சித்தார வந்துட்டு அகெயின் நீங்கள் எந்த எண்களை வேணாலும் போட்டுக்கலாம். ஓகே. ஸோ லட்சே நம்ம வந்து பாகி பண்ண போகிறோம். ஸோ லட்சே பாகி லீமோ பண்ணுறேன். ஸோ 10 வந்து 5 பாகி பண்ணிங்கன்னா 2 வந்துடும். அதுவே வந்துட்டு டோப்ளோ பாகி லீமோனாக்கா அம்பாட்டு வரும். தீகப்ளோ பாகி லீமோ அப்படின்னாக்கா அண்ணாம் வரும். ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு நிஸ்பா சித்தாரு. ஸோ இது வந்து 5ஆம் வாய்ப்பாடில் வந்து இதெல்லாம் வரும் அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால் வந்து 5ஆம் வாய்ப்பாடு யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் எந்த வாய்ப்பாடு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் வாய்ப்பாடு வரும், 10ஆம் வாய்ப்பாடும் வரும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் 4ஆம் வாய்ப்பாடு எடுத்தீங்கன்னாக்கா வராது. 4ஆம் வாய்ப்பாடில் 10 இல்லை. ஓகே. அதே போல் லெட்ஸே 3ஆம் வாய்ப்பாடு எடுத்தீங்கன்னா 30 இருக்கும், ஆனால் 20ம் 10ம் வராது. ஸோ எந்த வாய்ப்பாடு வரும் அப்படின்னு தெரிஞ்சுதான் வந்து நீங்கள் பாகி பண்ணணும். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் டராப் மட்டும் பண்ணிக்கலாம். டராப் வந்து எந்த நம்பர் வேணாலும் பண்ணலாம். ஸோ லெட்ஸே வந்துட்டு 10, 20, 30 இருக்கு. ஸோ இந்த டராப் வந்துட்டு இம்பார்ட் பண்ணுறேன். ஓகே. ஸோ சுப்ளோ டராப் இம்பார்ட் 40, டோப்ளோ டராப் இம்பார்ட் 80, 30 darab 4 120. ஸோ இதுவும் வந்துட்டு உங்களோட நிஸ்பா சித்தாரு தான். ஓகே. ஸோ இது வந்து நிஸ்பா சித்தாரு கேட்டிருந்தாக்கா நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம், சொந்தமாக நீங்கள் செய்கிறதா இருந்தாக்கா. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் இவ்வளோ தான் நம்ம நிஸ்பா சித்தாருன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஓகே. நன்றி.